வெஜிடேரியன் பிரியர்கள் நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சோயா சுக்கா ரொம்ப பிடிக்கும். இந்த சோயா சுக்கா எப்படி செய்யறது அப்படின்றத தான் இப்போ நாம பார்க்க போறோம். அசைவ பிரியர்கள் ரொம்ப பேருக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இதை வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்க. நிறைய புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிறதால இந்த சோயா சுக்காவை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரோட்டீன் சத்து நிறைய பேருக்கு கிடைக்கதே இல்லை. என்னென்னத்தையும் சாப்பிட்றதால கிடைக்க வேண்டிய சத்து உடம்புல நிற்கிறதே இல்லை. இதில் பாருங்கள் நிறைய புரோட்டீன் இருக்குது. சோயா சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: தனியா 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1½ டீஸ்பூன், கொப்பரை தேங்காய் 20 கிராம், சோயா 200 கிராம், கடலை எண்ணெய் 3 ஸ்பூன், பொட்டுக்கடலை 3 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 1 கப், பச்சை மிளகாய் 6, கருவேப்பிலை 1 கொத்து, பெரிய வெங்காயம் 1, தக்காளி நறுக்கியது 1, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தண்ணீர் 20 ml, கரம் மசாலா 3/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, இந்த கொப்பரை தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. தொடர்ந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, இந்த பொட்டுக்கடலையும் அதுலேயும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. சோயாவை 15 நிமிஷம் சூடான நீரில் அப்படியே போட்டுருங்க. சோயா ஒரு 15 நிமிஷம் அந்த ஹாட் வாட்டர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சோயா அப்போ தான் அந்த ஒரு ட்ரையாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வர மாதிரி இருக்கும். ஹாட் வாட்டரில் போட்டால் தான். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே வாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சிறுவ அரிஞ்சு வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம உப்பு போட்டு கிளறலாம். வெங்காயத்தை நம்ம உப்பு போட்டு கிளறும் போது வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். அது சீக்கிரமாக அப்படியே குக் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அப்படியே பிரட்டிக்கிட்டே வாங்க, கிண்டிக்கிட்டே வாங்க. நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த சோயா நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஹாட் வாட்டரில், இந்த சோயாவையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 4 ஸ்பூனு அதில் அள்ளி போட்டுருங்க. அரைச்சி வச்சுக்க அந்த பொடியை ஒரு 4 ஸ்பூன் அதில் அள்ளி போட்டுக்கோங்க. அப்படியே சிம்லேயே வச்சு பரட்டிக்கிட்டே வாங்கலேன். கிண்டிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா அது கிரேவி ஆகாது. ஆனால் ஒரு மாதிரி பொறன்ட்டு வரும் நமக்கு. நம்மலாம் அந்த சிக்கன் 65லாம் பார்ப்போம் பார்த்திங்களா, நல்லா பொறன்ட்டு அப்படியே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதும் பார்க்குறதுக்கு. ஸோ தொடர்ந்து அப்படியே பரட்டிக்கிட்டே சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே வாங்கலேன். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சூட்டிலேயே கூட நீங்கள் மறுபடியும் கிண்டிக்கிட்டே வாங்க. அது ஃப்ரை ஆகிட்டு பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுவையான சூடான சோயா சுக்கா உங்களுக்கு ரெடி ஆச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள்.